சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க. தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி தமிழ்நாட்டுல பரபரப்பா பேசினாங்களா இல்லையோ, ஆனா இந்தியாவில பரபரப்பா பேசப்பட்டது. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, அதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு மனுஷன் மூச்சை பிடிக்க வந்து பேசிக்கிட்டே இருந்தாப்புல. நமக்கே ஒரு கட்டத்துல போதும் போதும் ஒரே எண்களா மண்டைக்குள்ள ஓடுற மாதிரியே இருந்தது. நம்பர்ஸா கேட்டு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. ஆமா, என்னென்ன அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து பாத்திரலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். பட்ஜெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் தமிழ்நாட்டே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நேத்துல இருந்து. ஏன் அப்படின்னா அந்த சிம்பிள் சிம்பிள் வந்து மாத்திட்டாங்க அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையா பாஜகல இருந்து கையில எடுத்திருக்காங்க. அதுவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பயங்கரமா கொந்தளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2010 தான் இந்த சிம்பிள், அதாவது அந்த தேவநாகிரி இந்த ரோமன் லெட்டர்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு சிம்பிள் உருவாக்கி இருந்தாங்கல்ல, அது கொண்டு வந்தது 2010 மத்திய அரசு தான் கொண்டு வந்தாங்க. அப்ப ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் கூட்டணி அரசு, அதுல முக்கிய அங்கம் வகிச்சது திமுக. அப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை வடிவமைச்சதே திமுகவோட முன்னாள் எம்எல்ஏ தர்மலிங்கம், அவரோட மகன் உதயகுமார் தான் வடிவமைச்சிருக்காரு. அந்த இளைஞரோட படைப்பையே இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க வந்து இது ஒரு பிராந்திய பேரினவாதம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பிராந்திய பெருமைங்கிற ஒரு போர்வைக்குள்ள இவங்க ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு பிரிவினை ஏற்படுத்துறாங்க. இந்திய ஒற்றுமைக்கே ஒரு பலவீனப்படுத்துறாங்க இந்திய ஒற்றுமையை. இதெல்லாம் வந்து பேராபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க சொன்னதுக்கு வந்து தமிழ் அரசின் சார்பாக பதிலும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அலுவல் மொழிகள்ல தமிழுமே ஒண்ணுதான், தமிழ் மொழியை ஒரு பறைசாற்றும் விதமாக தான் நாங்க ரூல் எழுத்து வந்து பயன்படுத்தி இருக்கோம், அது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த எழுத்தை உருவாக்குனார்ல, அந்த சிம்பிள் உருவாக்குன வடிவமைச்ச உதயகுமார் இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ரூ பயன்படுத்துறது கூட நல்லதான்ட்டு பல பேருமே சொல்றாங்க. இருந்தாலும் மத்திய நிதியமைச்சருக்கு கொஞ்சம் வருத்தம் தான் போல, அதனால வந்து கொந்தளிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இதுக்குதான் வருத்தமே தவிர இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சதை பத்தி அவங்க வருத்தப்பட்டதா தெரியல. அதுதான் கேக்குறாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல, இந்த சிம்பிள் மாத்தினது மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்ட்டு. 2014 64 ரூபா சம்திங் வந்து இருந்தது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. இப்ப 87 ரூபாய்க்கு தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு. குறிப்பா இன்னும் சில வருடங்கள்ல வந்து 90 ரூபாவோட டச் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில வருடங்கள்லயா மாதங்கள்லயா? மாதங்கள்ல வாய்ப்புல ராசா, வருடங்கள் ஆகும். சரி, ஓகே. இல்ல ட்ரம்ப் எடுக்கிற முடிவு வச்சு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா கூட 90 டச் பண்றதுக்கு சில காலம் ஆகலாம். ஆனா குறையறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரியுது. ஆனா அதுல எல்லாம் அவங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லிருக்காங்க, சொன்னதே இல்ல, அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டாங்கல்ல. ஆமா, சரி, வந்து பிராந்திய பேரினவாதம்னு சொல்லிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். திமுக விமர்சிச்சிருக்காங்க. இதை வச்சு நம்ம நேயர்கள்கிட்ட நம்ம கருத்து வந்து கேட்டிருந்தோம். இம்பர்ஃபெக்ட் ஷோ வாட்ஸ்அப் சேனல்லையும் விகடன் வெப் டிவிலையும் அதே மாதிரி விகடன் வாட்ஸ்அப் சேனலையும் கேட்டிருந்தோம். நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு 63 பேரு, தவறு நிர்மலா சீதாராமன் சொன்ன கருத்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு 684 பேரு, கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு 21 பேரு. ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ குடும்பத்தினர் சொல்றது போய் நியாயமா தான் இருக்கும், நடுநிலையான வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப 10% மட்டும் தான் நிர்மலா சீதாராமன் சொன்னது சரிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 684 பேர் அவங்க சொன்னது தவறுன்னு தான் சொல்றாங்க. இதே விகடன் வெப் டிவில பாக்குறப்ப 10,000 பேருக்கு மேல நம்ம வந்து கேட்டிருந்தோம் இதே கேள்விய. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு 22%, தவறுன்னு சொல்லிட்டு 75%, கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 3% வந்து சொல்லியிருக்காங்க. டெபாசிட் இழந்திருக்காங்க போல தேர்தல்ல நிக்காமையே. ஆமா, தொடர்ந்து நம்ம நிறைய கேள்வி கேட்கிறோம். இம்பர்ஃபெக்ட் ஷோ வாட்ஸ்அப் சேனல்ல நம்ம மக்கள் ஆர்வமா இருக்காங்க கருத்து சொல்றதுக்கு. தொடர்ந்து தினமும் ஒரு கேள்வி வந்து கேட்கதான் போறோம். அதுல உங்க கருத்தை அறியறதுக்கு நாங்க அவளோட இருக்கோம். இம்பர்ஃபெக்ட் ஷோ சேனல்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அந்த கீழே இருக்கிற லிங்க்ல வந்து கிளிக் பண்ணினா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். திமுகவுக்கு இது ரொம்ப முக்கியமான பட்ஜெட். காரணம் என்னன்னா, இந்த ஆட்சி காலத்துடைய கடைசி பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க. எப்படி அதிமுக அடுத்தடுத்து ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஆட்சியை விட்டுறக்கூடாது, பிடிச்சிடணும். அந்த பட்ஜெட்ல நம்ம எவ்வளவு அறிவிப்புகளை வெளியிடணுமோ எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் சில மாதங்களா ரூம் போட்டு யோசிச்சு நிறைய திட்டங்களை திட்டிருக்காங்க. அதான் வந்து தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேச ஆரம்பிச்சாரு. உடனே அதிமுக இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துக்குள்ள வரப்பவே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சூழ்ந்துகிட்ட அதிமுக மெம்பர்ஸ் சில டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் அவைக்குள்ளேயே வந்தாங்க.
எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா வந்து நீக்கணும், அதுக்கு வந்து தீர்மானத்தை நாங்க கொண்டு வர விவாதிக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த டாஸ்மாக் அலுவலகத்துல எல்லாம் இடி ரைட் பண்ணிருக்காங்களே, அவங்களும் சொல்லிடுறாங்க இந்த அறிக்கைலாம் கொடுத்துருவாங்க, அதை பத்தி அடுத்து பார்க்கலாம். இதை பத்தி விவாதிச்சு அவங்களும் நடம் பிடிச்சாங்க. திமுக அரசு ராஜினாமா பண்ணணும் அப்படின்றாரு. இன்னும் 1 வருஷத்துல நாங்க தான் ஆட்சிக்கு வரோன்றாரு. ஏன் இவ்வளவு அவசரப்படுறாருன்னு தெரியல. அதுக்கு வந்து அப்பா என்ன சொல்றாரு, பேசாம உட்காருங்க, நீங்க பட்ஜெட் அறிவிக்க போறாங்க, உட்காருங்க, நீங்க சொல்றது எதுவுமே அவை குறிப்பில் இடம்பெறாதுலாம் சொன்ன உடனே கடுப்பாயி, அதுவும் என்னையே நீக்கணும்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வெளிநடப்பு பண்ணாங்க. ஆனா வெளியில வந்து எடப்பாடி பழனிசாமி தங்கம் தென்னரசு இங்க 2 மணி நேரத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாருல, எடப்பாடி பழனிசாமி 40 நிமிஷத்துல இவரு பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் வெளியில வந்து ஒரு பட்ஜெட்டை போடுறேன் அப்படின்னு வாசிக்கிறேன் பாருங்கன்னு வாசிச்சிருக்காரு. ஓகே, அவர் என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காருன்னு வந்து பார்க்கலாம். உலக பொதுமுறையாம் தமிழ்மறை திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இன்னும் 45 மொழிகளில மொழிபெயர்க்கப்படும். அதுக்கு 1,33,00,000 ஒதுக்கீடு பண்றோம். ஒரு பக்கம் என்னன்னா, ஐநா ஏற்றுக்கொண்ட அந்த 193 மொழிகளிலும் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்படும் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது தமிழுக்கே ஒரு பெருமை அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. உலக தமிழ் அந்த ஒலிம்பியாட் அப்படிங்கிற போட்டி நடத்தி தமிழ் வளர்ச்சிக்காக இந்த போட்டி நடத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தொகை எல்லாமும் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. ஈரோடு மாவட்டத்துல நொய்யல் அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல நாவாய் அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு 21 கோடி வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. சென்னை பெருநகர பகுதிகளில் மழை நீரை உறிஞ்சும் அந்த ஸ்பாஞ்ச் பார்க் 7 இடத்துல வந்து அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 88 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா தண்ணி நிக்குது அப்படிங்கிறதுனால ஸ்பாஞ்ச் பார்க் வேற கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பாஞ்ச் தண்ணி உரிய போறாங்களா? அந்த பார்க்கை வச்சு உரிய போறாங்களாம். சரி, 40 ஆண்டுகள் பழமையான 102 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மறுசீரமைப்பு பணிகளுக்காக சுமார் 675 கோடி வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில இந்த வெளியே நிக்கிற தண்ணி ஒண்ணு, இன்னொன்னு குடி தண்ணியும் வர்றதுல பிரச்சனைலாம் இருக்குல்ல, அது சீரா கிடைக்கிறதுக்காக ஒரு முதன்மை சுற்று குழாய் திட்டம்னு ஒண்ணு அறிவிச்சு அதுக்கு ஒரு 2423 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே அந்த கீழே ட்ரைனேஜ் சிஸ்டம், ரெயின் வாட்டர் சிஸ்டமே வந்து பல கோடி ஒதுக்குனாங்க. இதையும் ஒதுக்கி ஒழுங்கா முடிச்சாங்கன்னா ஓகே. முதல்ல ரோட்ல இடமே கிடையாது, எல்லா பக்கமும் குழாய் போட்டுக்கிட்டு இந்த குழாய் எங்க போட போறாங்க? சரி, பொது பார்க்கலாம். அதே மாதிரி மகளிர் விடியல் பயண திட்டத்துக்கு 3600 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி சென்னை ஏற்கனவே ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் போய்கிட்டு இருக்குல்ல. ஒரு அடுத்த தலைநகரை உருவாக்கணும் அப்படிங்கிறது நீண்ட காலமா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப சென்னைக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு புதிய நகரத்தை உருவாக்கி ஒரு 2000 ஏக்கர் பரப்பளவுல ஒரு நகரத்தை உருவாக்கி அங்க வந்து எல்லா விஷயங்களும் பண்ணுவோம். இது வந்து போக்குவரத்தெல்லாம் கூட கனெக்டிவா இருக்கும் அங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எங்க அது பரந்தூர் தான். ஆமா, இல்லாட்டி மினிஸ்டர்ஸ் இல்ல முக்கியமான அதிகாரிகள் நிறைய பேர்ல இடம்லாம் வாங்கி போட்டுருப்பாங்க. கேட்டா தெரிஞ்சிடும் எந்த இடம். ஆமா, அது யாரோட இடம்னு தெரியல. அங்க வந்து ஒரு நகரம் வருதுன்னு இருக்காங்க. எந்த இடம்ங்கிறதுலாம் சொல்லட்டும் அரசு, பார்ப்போம். ஆமா, அதே மாதிரி மகளிர் சுய குழுக்களுக்கு 37,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 10,000 சுய உதவி குழுக்கள் வந்து உருவாக்கப்படுங்கிறதையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. வேளச்சேரியில ஏற்கனவே பாலம் அங்க எங்கேயும் போய்கிட்டு இருக்கு. இப்போ புதுசா ஒரு பாலம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு 310 கோடி மதிப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 7 லட்சம் பேர் வேளச்சேரி மக்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான பயன் என்னன்னா, நீங்க பயனடைய போறீங்களா? அது இல்ல, அந்த வேளச்சேரி மக்கள் கார் நிறுத்துறதுக்கு 3 பாலம் பத்தல, இன்னொரு பாலத்தை கட்டி விடுறோம் பாருங்கன்னு ஒரு ஐடியா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பாரு, உன்னோட போக்கஸ் ஃபுல்லா சென்னை நோக்கியே இருக்கு. வேளச்சேரி என்னோட போக்கஸ் இல்ல, தமிழ்நாடு அரசே நிறைய திட்டங்கள் சென்னையை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரி, 2676 பள்ளிகள்ல திறன்மிகு வகுப்பறைகள் தரம் உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது 65 கோடி வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக 13,807 கோடி வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. ஆமா, தகுதி வாய்ந்த பெண்களுக்காக இந்த ஒதுக்கீடு. இது வரைக்கும் தகுதி இல்லாத பெண்களும் தகுதி வாய்ந்ததாக மாத்துறதுக்கான ஒரு இதையும் பேசியிருந்தாரு தங்கம் தென்னரசு. ஆமா, அதே மாதிரி சென்னை அறிவியல் மையம் திரும்பவுமா ஐயோ எனக்கு வர சென்னை, அதாவது சென்னை அறிவியல் மையம் ஒண்ணு, சயின்ஸ் சென்டர் ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ண போறோம் 100 கோடி செலவுலங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி முதலமைச்சருடைய அந்த காலை உணவு திட்டத்துக்கு
3,14,000 மாணவர்கள் பயன்பெற வகையில 600 கோடி ஒதுக்கீடு பண்றதா சொல்லிருக்காங்க. உண்மையாலுமே இது ரொம்ப நல்ல திட்டம். ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி இப்பதான் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் வந்திருக்கு. சென்னையில டக்கு ராமநாதபுரம் போயிட்டேன். அங்க வந்து ஒரு ராமேஸ்வரத்துல ஒரு புதிய விமான நிலையம் அமைக்க போறோம் அப்படிங்கறதையும் தங்கம் தென்னரசு பட்ஜெட்ல சொல்லியிருக்காரு. நான் விண்வெளிக்கு போறேன், விண்வெளி தொழில்நுட்ப நிதிக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லைங்கிற மாதிரி மேல வரையும் பண்ணிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி புதிய புனல் மின் நிலையங்கள் அமைக்கிறதுக்கு ஒரு 11,721 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 700 டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு மூலமா இயங்கும் பேருந்துகளாக மறுசீரமைக்க போறாங்கன்னா அதுக்கு ஒரு 70 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. 1125 மின் பேருந்துகள் வந்து அறிமுகப்படுத்த வந்து போறாங்க. சென்னை வந்துருச்சு. அடுத்து சென்னையில வந்து அந்த மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டம் வந்து விமான நிலையம் கிளாம்பாக்கம் அது வந்து ஒரு 9,335 கோடி வந்து ஒதுக்கீடு. கோயம்பேடு டு பட்டாபிராம் அந்த வழித்தடத்துக்கு 9,744 கோடி. பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புதூர் இது வந்து 8,779 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சென்னை முடிஞ்சிருச்சுன்னா ஓகே. அதான் இல்ல, ஸ்ரீபெரும்புதூர்லாம் பக்கத்து மாவட்டம். 1000 ஆண்டு பழமையான அந்த கோயில்களை திருப்பணி மேற்கொள்றதுக்காக ஒரு 125 கோடி வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கிறதுக்காக ஒரு 150 கோடி ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தேவாலயங்கள், மசூதிகள் இது புனரமைப்பு செய்யறதுக்கான ஒதுக்கீடுகளும் இருக்கு பட்ஜெட்ல. அதே மாதிரி அரசு பணியிடங்கள் 40,000 பணியிடங்கள் நிரப்பப்படுங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சொல்லியிருக்காங்களா? இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இப்படிதான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சொன்னாங்க. அரசாங்க அலுவலர்கள் வந்து அந்த ஏண்டு லீவ் சொல்லுவாங்கல்ல, 15 நாட்கள் வரைக்கும் திருப்பி சரண் செஞ்சோம்னா அதுக்கான பணத்தை வந்து கொடுப்பாங்க. இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அதை வந்து பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அது திருப்பி வந்து புதுப்பிச்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயர்ல பதிவு செய்தால் 1% பதிவு கட்டணம் குறைக்கப்படுங்கிறதையும் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு கணினி, ஏற்கனவே நாங்க கணினி கொடுத்துட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க டிஎம்கே அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல இருந்து குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 2 ஆண்டுகள்ல 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவங்கவுங்க விருப்பத்தின் அடிப்படையில மடிக்கணினி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான தொகையும் ஒதுக்கப்பட்டிருக்கு இதுல பட்ஜெட்ல. மேக் புக் எல்லாம் தருவாங்களா கேட்டா அந்த மாதிரிலாம் இருக்காது. வந்து விருப்பத்தின் பேர்ல அப்படின்னா எனக்கு பிடிச்சது மேக் புக் தான் வாங்கி கொடுக்கணும். அவங்க அது வந்து நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம் மானியமா, நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ஓகே. இப்ப என்னன்னா, தமிழ்நாடு பட்ஜெட்ல கல்விக்கு மட்டுமே 46,767 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த மத்திய அரசு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு அந்த நிதி மறுக்கப்பட்டதுனால அந்த நிதியை தமிழ் அரசே கொடுக்க போறதா வந்து இந்த பட்ஜெட்ல சொல்லிடுறாங்க. இதே காலகட்டத்துல 2025-2026 காலகட்டத்துல நிதியமைச்சர் வந்து இந்தியாவுக்கான கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளவுன்னு பாக்குறப்ப 78,572 கோடி. ஆனா தமிழ்நாடு ஒரே மாநிலத்துல இங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே 78,000 கோடி தான். ஆனா தமிழ்நாட்டுல மட்டுமே 46,000 கோடி பள்ளிகளுக்காக, பள்ளி குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆமா. அதே மாதிரி அந்த 2,500 கோடி வந்து மத்திய அரசுல இருந்து வரல, அந்த நிதியையும் மாணவர்களோட நலன் கருதி நாங்களே தமிழ்நாடு அரசே விடுவிக்குது அப்படிங்கிறதையும் தங்கம் தென்னரசு அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி முதியவர்கள் வந்து தனிமை, அதே மாதிரி மருத்துவ பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு முதுமை காலத்துல வரும். முதியவர்களுக்காக ஒரு மையம், அன்புச்சோலை திட்டம்ங்கிற பேர்ல வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மதுரை, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட மாநகராட்சிகள்ல இதை வந்து அமைப்போம் அப்படிங்கிறதையும் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. மெயினான ஒரு கோவையில தான் பெரிய ஹப்பாவே மாறிக்கிட்டு இருக்கு. ஆமா, ரிட்டையர்மெண்ட் ஹப்பா மாறிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்ப என்னன்னா, அந்த ₹1 அந்த வரவு செலவு கணக்கை வந்து காட்டியிருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். ₹1 மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 45.6%, மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 5.9%, மத்திய வரிகளின் பங்கு 12%, ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் 4.9%, கடன்களின் வசூல் மற்றும் மூலதன வரவு 0.2%, பொது கடன் 34.4%. பொது கடன் அப்படின்னா கடன் வாங்கி தான் அந்த பட்ஜெட்டை ஃபில் பண்றாங்க. அது 30% மேல வந்து போய்கிட்டு இருக்கு. ஆமா, 31% இருக்காங்க. அதே மாதிரி ₹1 எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுலயும் வந்து கடன் தான்
வந்து ஹைலைட் ஆயிருக்கு. கடனை திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு 9.7 பைசா, அதாவது ₹1 9.7 பைசா. இன்னொரு பக்கம் வட்டி கொடுக்கறது, அந்த கடனுக்கு வாங்கினதுக்கு வட்டி கொடுக்கறதுக்கு 14.5 பைசா ₹1 வந்து செலவிடுறாங்க. செயல்பாடுகள், அரசோட செயல்பாடுகள், இந்த பராமரிப்பு பணிகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 3.5% வந்து அதுல இருந்து ஒதுக்குறாங்க. மூலதன செலவுகளுக்கு ₹1 11.8 பைசா வந்து போகுது. சம்பளங்கள் கொடுக்கறதுக்கு, அரசு பணியாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு 18.6 பைசா வந்து அதுல இருந்து போயிடுது. ஓய்வூதியம், ஓய்வு கால பலன்கள் இது வந்து 8.5 பைசா வந்து போயிடுது. கடன் வழங்குதல், நம்ம கடன் வாங்கினா கூட அதுல இருந்து கடன் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு வந்து 1.8 பைசா வந்து அதுல இருந்து போயிட்டு இருக்கு. உதவித்தொகைகள், இந்த மானியங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க மக்கள் நல திட்டங்களுக்கு, அதுக்கு 31.6 பைசா வந்து போகுது ₹1 இருந்து. ஓகே, ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இந்த ஓய்வூதிய பலன்கள் அப்படின்லாம் சொல்லும் போது அதுக்கு தான் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை பட்ஜெட் அப்ப யாரும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சு எல்லாருக்கும் எல்லாம் வரும், கொஞ்சம் லேட்டா வருங்கிற மாதிரி தள்ளி போட்டு, லேட்டா வருமானம் கூட தெரியல. அதுலயே பாத்தீங்கன்னா 8.5% இதுக்காகவே போகுது. அதனால அறிவிக்க மாட்டாங்கன்னு போலதான் தெரியுது. ஆனா தொடர்ந்து அரசாங்க ஊழியர்கள் உங்களை எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சிரும் பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து 40 நிமிஷம் பேசினார்ல, அதுல ஹைலைட் வந்து அந்த 1000 கோடி ஊழல்னு சொல்லியிருக்காங்க டாஸ்மாக்ல. இதை வந்து விசாரிக்கணும், திமுக அரசு பதவி விலகணுங்கிறது தான் வெளியும் வந்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சி காலத்துல அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு ஸ்டாலின், அப்போ வந்து எங்ககிட்ட தீர்மானம்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு, சபாநாயகர் தனபாலை நீக்கணும்னு. அந்த தீர்மானத்தின் மீது நாங்க விவாதம்லாம் நடத்தினோம், இப்ப நாங்க அதை சொல்றோம், அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவரோட குற்றச்சாட்டா இருக்கு. பட்ஜெட்டை பத்தி எப்பயும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பட்ஜெட் எதுக்கும் உதவாது அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளோட அந்த அந்த டெம்ப்ளேட்டை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலான்னு வெயிட் பண்றாங்க போல, இன்னும் வரல அதை பத்தி. ஓகே, அப்ப திங்கக்கிழமையிலிருந்து திருப்பி வந்து இந்த பட்ஜெட் விவாதங்கள்லாம் வந்து நடைபெற போகுது. பொறுத்திருந்து என்னென்ன மாதிரி சட்டமன்றத்துல இவங்க பேச போறாங்கன்னு வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை ரைட் பண்ணியிருந்தாங்க இந்த டாஸ்மாக் நிறுவனங்கள், செந்தில் பாலாஜி தொடர்புள்ள இடங்கள், ஜெகத் ரட்சகனுடைய மதுபான ஆலை, பல இடங்களை ரைட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. 25க்கும் மேற்பட்ட இடங்கள் 3 நாட்களாக வந்து நடந்தது. டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போனாங்க. அவங்க அறிக்கை கொடுக்குறப்பதான் என்னென்ன எடுத்துட்டு போனான்னு நமக்கு தெரிய வருவோம்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்ல. இப்போ நிறையா அள்ளி போட்டு நிறைய புகார்கள் எடுத்துட்டு வந்துருக்காங்க அமலாக்கத்துறை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல அந்த போக்குவரத்துக்கு மட்டுமே 100 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஒரு தனியார் தான் அந்த ஒப்பந்தமும் கொடுத்துருக்காங்க. அதை விண்ணப்பிச்சது ஒரே ஒரு நிறுவனம் தான், அதுக்கு கரெக்டா ஒப்பந்தம் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த ஊழியர்களை நியமிக்க ஊழல் வந்து நடந்திருக்கு, போக்குவரத்துல வந்து ஊழல் வந்து நடந்திருக்கு. மெயினா ₹10 30 வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறதுக்கான எவிடன்ஸ்லாம் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதனால ஒரு 1000 கோடிக்கு மேல முறையீடு நடந்திருக்கிறதா எங்களுக்கு வந்து தெரிய வருது. ₹10 1000 கோடி சேர்த்திருக்காங்களா? இது எல்லாமே தமிழ்நாடு ஊழல் பிரிவு வழக்கு பதிவு பண்ண வழக்கு தான் அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்காங்க. 2016 இருந்து 35க்கும் மேற்பட்ட வழக்கை தான், தமிழ் அரசு போட்ட வழக்கை தான் அமலாக்கத்துறை கையில் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இதுல பல அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கு, நாங்க விசாரணை மேற்கொள்வோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தாரு, டெல்லி அப்புறம் சத்தீஸ்கர் தமிழ்நாடை போட்டு லோடிங் வந்து போட்டிருந்தாரு. இப்ப எல்லாருமே செந்தில் பாலாஜியை பாக்குறாங்க, திரும்பவுமானே என்னையே சுத்துறீங்களே இடி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அவரும் என்ன சொல்றாருன்னா, 1000 கோடி ஊழல்னு சில நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, அதையே தான் இப்ப அமலாக்கத்துறையும் சொல்றாங்க. யார் சொன்னாருன்னா அண்ணாமலை தான் சொல்றாரு. அவர் சொன்னதே அமலாக்கத்துறையும் சொல்லுதுங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு அவங்க எஃப்ஐஆர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்றாங்க. எந்த காலகட்டத்துல இது நடந்ததுங்கிறத அவங்க சொல்லல. ஒரு முகாந்திரமே இல்லாம 1000 கோடின்னு போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. டெண்டர் விடுறது ஒரு வெளிப்படைத்தன்மையோட தான் நடந்திருக்கு. அதே மாதிரி பணியிட மாறுதல் அதெல்லாமுமே வந்து நாங்க எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் சட்ட ரீதியா நாங்க எதிர்கொள்வோம் அப்படின்ட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது அமலாக்கத்துறையை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவ்வளவு பாப்புலரா மாறிட்டு இருக்காரு. அது வந்து பொறுத்து கொள்ள முடியாம தான் அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு மத்திய அரசு அப்படின்னு சொல்றாரு அவரு. ஓகே, இன்னொன்னு அண்ணாமலை பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க 2026ல ஓட்டு போடுறப்ப அந்த ஓட்டு மிஷினே வந்து தெரிக்கணும், குத்துரகத்துல இவிஎம் மிஷினே உடையணும் அப்படின்னு இருக்காரு. என்னன்னா சட்டத்துக்கு விரோதமானது. இவிஎம் மிஷினை டேமேஜ் பண்ணாங்கன்னா அவங்களை ஜெயிலுக்கு தான் வந்து போகணும். அப்ப ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாக்காளர்களை தூண்டுறாரா, இல்ல ஒருவேளை நோட்டாவோட கம்மியா வாங்கியிருக்கோங்கிறது வெளியே தெரியக்கூடாது, உடச்சு போடுங்கன்னு சொல்றாராங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். மொத்தத்துல வெறியோட காத்திருக்காங்க 2026க்கு. அதுவும் இதெல்லாம் ஞானேஷ்குமாருக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவ்வளவு ஸ்ட்ராங்கா வடிவமைச்சிருக்கோம் இவிஎம் மிஷினை, அது எப்படி உடையும் அப்படின்னு கோச்சுக்குவாரு. எல்லோருக்கும் எல்லாம் பட்ஜெட்டை போடுறோம், அதனால எல்லோரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான
அரசு குறிப்பா சென்னை மாநகராட்சி ஒரு திட்டத்தை வந்து தீட்டியிருந்தாங்க. சென்னையில 100 இடங்களுக்கு மேல அந்த எல்இடி ஸ்கிரீன்ல பட்ஜெட் நேரடி ஒளிபரப்பு பண்ண போறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய இடங்கள் வந்து வச்சிருந்தாங்க. ஆமா, 10,000 இடங்களையும் காத்து வாங்கிட்டு இருந்தது. ஓ அப்படியா? நான் வர வழியில பாத்துட்டு இருந்தாரு ஒருத்தர். ஒரே ஒருத்தர் பாத்துட்டு இருந்தாரா? ஆமா, இல்ல ப்ரோ, அந்த எல்இடி செட்டப் பண்ண வந்தாருல அவரு, நல்லா இருக்கா, கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பாத்து அந்த டிரைவரும் கூட பல இடங்கள்ல வந்து பார்த்தாங்க. ஓகே ஓகே. எதுக்கு இந்த மாதிரிங்கிறது புரியல. எல்லா கையிலயும் மொபைலே வந்துச்சு. இப்ப எல்லாம் டெலிவிஷன் கூட பாக்குறது கிடையாது, எல்லாம் மொபைல் வந்து பாத்துட்டு இருக்க காலத்துல இதெல்லாம் தான் வரியை வேஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை வேஸ்ட் பண்ணாங்கிறது. பணத்தை வேஸ்ட் பண்ணாம இருந்தா இவ்வளவு தூரம் பட்ஜெட்ல துண்டு வந்து விழுந்துருக்குமா? இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, பாருங்க இவங்க பட்ஜெட் மாதிரியே அங்க காலி சேர்லாம் இருந்திருக்கு, அதை போட்டு அதே மாதிரி எல்லாமே காலியாவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதிர்கட்சிகளும் அது வரியை வீண் பண்றதுதான், இது தேவையே இல்லை, இவங்க வீண் விளம்பரத்துக்காக இது பண்றாங்க, அதுவும் கரெக்டா தேர்தலுக்கு 1 வருஷம் முன்னாடி மட்டும் இதை பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. என்னன்னா அவங்களே காட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கு திமுக ஆட்களை ஏற்பட உட்கார வச்சிருந்துருக்கலாம்ல, எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கு. திமுக ஆட்களே பார்க்க வரலாங்கிறது கொஞ்சம் இதுதான். சரி ஓகே. இன்னொரு பக்கம் இந்த ட்விட்டர்ல தான் அண்ணாமலை இதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ட்விட்டர்ல குரோக் அப்படின்னு ஒரு அந்த ஏஐ இருக்குல்ல, அதுகிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. இதுவரை அண்ணாமலை எத்தனை பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 8 பொய்யாவது சொல்லியிருப்பாருன்னு 20,000 புக்கு, 2 லட்சம் கேஸ், இந்த மாதிரி ஒரு பட்டியல் போட்டுச்சு. இன்னும் நிறைய இருக்கும், தேடிட்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது கொடுத்து அது பக்கமா அடிச்சு அடிஷனல் சீட்லாம் வாங்கி நிறைய போட்டிருக்கு. இவங்களும் சும்மா இல்ல, பிஜேபி ஏடிஎம்கேவும் தமிழ்நாட்டோட ஊழல் தந்தை யாரு அப்படின்லாம் சொல்லி கேட்க, அது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லுது. அதே மாதிரி வந்து சீமானோட நீ நிறைய பொய் சொல்லுவியான்னு வந்து ஒரு பயனர் வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து சீமான் பொய் சொல்றத புலின்னு சொல்றாங்க அந்த போட்டிகள்ல, நான் உண்மையதான் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லி அது ஒரு ஃபன்னா மாத்திருக்காங்க அந்த இடத்த. சில இடங்கள் வந்து என்னால ஃபேக்ட் செக் பண்ண முடியல அப்படின்லாம் சொன்னாலும் சில இடத்துல ஃபேக்சுவல் எரரோட அது வந்து பதில் சொல்றதையும் பார்க்க முடியுது. ஸோ ஏஐ வச்சு எலான் மஸ்க் வந்து விளையாடுங்கன்னு இறக்கி விட்டதை வச்சு இங்க தமிழ்நாட்டிலையும் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா பாரு, அது வந்து படபடன்னு வந்து அலசி ஆராயுது, முடிவெடுக்கிற திறமை வந்து அதுக்கு வந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே வந்து நமக்கு இதுக்கு அறிய வச்சு முடிவெடுக்கிறப்பவே பல பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லா தகவல்களையும் ஆராய்ஞ்சு ஒரு முடிவு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு தான். இந்த தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையிலே அதுதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உற்பத்தி வளர்ச்சி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, இருந்தாலும் ஏஐ வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கும், அது என்ன சவாலுங்கிறத கணிக்கவே முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. பெரிய நிறுவனங்களை தான் சொல்றாங்க, பெருசா பூம் ஆகிருக்கு, அது என்ன பண்ண போகுதுங்கிறத நாங்க பார்க்க தான் போறோம். இப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து இருக்கான் ஏஐங்கிறது. இப்ப அடுத்து 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜுக்கு வர்றப்ப நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருப்போங்கிறது தெரியும். மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, அவர் வந்து இப்போ எம்எல்ஏவாகவும் இருக்காரு. இவர் 1997 2000 இந்த காலகட்டத்தில் ஆர்பிஐ அங்கீகாரம் பெறாத ஒரு சங்கத்துக்கிட்ட இருந்து வெளிநாட்டில இருந்து ஒரு 1.5 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. இவர் உட்பட 5 பேர் மேல இந்த புகார் இருந்தது. இது எழும்பூர் கூடுதல் நீதிமன்றத்தில் இவங்களுக்கு சிறை தண்டனை எல்லாம் விதிச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றமும் ஓராண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறத உறுதியா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல அப்பீல் போறாங்களா இல்ல அவர் வந்து சிறைக்கு போக வேண்டிய சூழல் வருமாங்கிறது பார்க்கணும். 1 மாசம் கால அவகாசம் வந்து கொடுத்துருவாங்க மேல்முறையீடு பண்றதுக்காக. மேல்முறையீடு பண்ணாங்கன்னா அந்த வழக்கு திரும்பி போகும், இல்ல பண்ணல அப்படின்னா ஜெயிலுக்கு தான் போகணும். ஜெயிலுக்கு போக ஆசைப்படுவாங்க, பண்ணுவாங்க கண்டிப்பா. எம்எல்ஏ வேற இருக்காரு இப்போ, ஸோ மேல்முறையீடு பண்ணுவாங்க, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி அவர் வந்து இது ஒரு முக்கியமான பிரச்சனை, இதை பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லி ஒரு பிரச்சனையை சொல்றாரு. என்ன அப்படின்னா, 6 மாநிலங்கள்ல வினாத்தாள் கசிவு, நெட் தேர்வு நீட் தேர்வுலாம் வந்து வினாத்தாள் கசிவு நடந்துகிட்டே இருந்தது. இதனால 85 லட்சம் மாணவர்கள் இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிருக்கு, அந்த அளவுக்கு ஒரு பெரிய முறைகேடு இது அப்படின்னு வந்து சொல்றாரு. பாஜக ஆள்ற மாநிலங்கள்லாம் இது நடந்திருக்குங்கிறதையும் குற்றம் சாட்டுறாரு. இது வந்து பெரிய பிரச்சனையானோன்னா ஒரு சட்டம் கொண்டு வரும் இதை தடுக்கிறதுக்குன்னு மத்திய அரசு சொன்னாங்களே தவிர, அந்த சட்டத்துக்கு அப்புறமும் வினாத்தாள் கசிவு நடந்துகிட்டு இருக்கு, இது வந்து சீரியஸான பிரச்சனை, இது வந்து அரசோட தோல்வி, இதை பத்தி பேசணும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பாப்போம் ஜி இதுக்கு ஏதாவது பேசுறாரான்ட்டு. அங்க நார்த் இந்தியா எல்லாமே பேசுறாங்க. இன்னைக்கு ஹோலி பண்டிகை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, எல்லா பக்கமும் வண்ணங்கள் வந்து வண்ணமயமான ஒரு நாளா வந்து மாறி இருக்கு. ஆமா, ஹோலி கொண்டாடுறதுனால யூபியில மாஸ்க்கு எல்லாம் வந்து மசூதிகளுக்கெல்லாம் ஒரு தார்பாயை போட்டு மூடி வச்சிருக்க காட்சிகள்லாம் கூட வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கொண்டாட்ட காட்சிகளும் இருக்கு. அதான் வந்து ஊபியில இருக்கிற முக்கியமான ஒரு அதிகாரி என்ன சொல்லியிருந்தாரு, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து இந்த மாதிரி ஹோலி பண்டிகைலாம் வருது, நீங்க வந்து அந்த சமயத்துல மட்டும் வெளியே வராம இருங்கன்னா கூட சொல்லியிருந்தாரு. சர்ச்சையான கருத்து. இஸ்லாமியர்களை அதுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் ஆதரவும் கொடுத்துருந்தாங்க அந்த கருத்துக்கு. குடுக்காட்டி தான் ஆச்சரியங்கிற மாதிரி தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு.
அவசரமா யாருக்காவது கால் பண்ணும் பொழுது கவனமாக இருங்கள். காவல்துறை, சுங்கம், நீதிபதிகளிடமிருந்து வீடியோ கால் வந்தால் ஐயோ இவனுங்க வேற படுத்துறாங்களேன்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா நிறைய பேர் பணம் இழந்து போயிருக்காங்க. ஆமா, இது ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தான் அது. அதனால வந்து வேற வழி இல்லை, நம்ம கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இன்னும் நிறைய பேர் அறியாமையில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பயனுள்ள வகையில் இருக்கும். ஏன்னா என்கிட்டயே ஒருத்தவங்க வயசானவங்க கேட்டாங்க, எதுக்குப்பா இது திரும்ப திரும்ப வருதுங்கிறப்ப நான் சொன்னேன், ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா இது பட்டன் அமைக்கிறாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னா, ஆமாப்பா ஒரு டைம் கால் வந்துச்சுன்னு சொல்றேன். பல பேருக்கு தெரியாதுல்ல. சரி, நேரம் இரவு 11 மணி. தூக்கம் வராம துக்கம் முன்னாடி போய்கிட்டு இருக்கு, தூக்கம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். இவன் என்ன நம்மள ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்கான்னு தூக்கம் பாக்குது. இந்தியாவில் 90% ஆண்களே முதல்வராக உள்ளனர். பெண்களுக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். கனிமொழி. இவ்வளவு நாளா அமைச்சர்கள் தான் தூக்கத்தை கெடுத்தாங்க, இப்ப தங்கச்சியும் வந்துட்டாங்க போல இருக்கே. இதை பத்தி ஒரு கேள்வி கூட வந்திருக்கு, நம்ம கமெண்ட் ஷோல பத்தி டீடெயிலாம் கூட பேசலாம். நம்ம நீ ஒன்னும் விளக்கம் சொல்ல வேணாம், குராக் கிட்ட கேட்டு இன்னொரு வாழைப்பழம் எங்க போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டா பண்ணி அந்த ஏஐ கிட்ட சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதோ வந்துட்டேன். தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது பண்ணியே தீருவோம். வந்து என்ன நடந்தாலும் ஆட்சிக்கு நாங்க வரணும், அதுக்கு பாருங்க எப்படி அள்ளி போட்டு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாரும் வந்து பட்ஜெட்ல எல்லாருக்கும் எல்லாங்கிற பட்ஜெட்ல அள்ளி போட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மக்கள் தான் அள்ளி போட்டு கொண்டு வந்தது ஒர்த் இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும். 26ல அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க, அது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால அள்ளி போட்டு கொண்டு வரோம். இந்த விஜய் சேதுபதி அள்ளி போட்டு கொண்டு வருவார்ல, ஆமா, நானும் ரவுடி தான் நினைக்கிறேன். அந்த படத்தை பத்தி தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஓகே, நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க.